வெல்கம் டு அறிவு ப்ரோ தமிழ் சேனல். இன்று நாங்கள் ஏசிசி தொழில்முனை கல்வி தொடர்பில் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர், அதாவது பரீட்சையினுடைய மாதிரி, எவ்வாறு இந்த பரீட்சைகள் கொண்டு நடத்தப்படுகின்றது தொடர்பில் ஒரு சில விளக்கத்தை தரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஏசிசியை பொறுத்த மட்டில் இது ஒரு பட்டய கணக்காளர் பாடநெறி. இங்கிலாந்து உலகம் முழுவதும் இது தொடர்பான அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இதனை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தொழிலை அக்கவுண்டிங், கணக்கீடு, ஆடிட்டிங், கணக்காய்வு மற்றும் ரிஸ்க், இடர் தொடர்பான பல்வேறுபட்ட ஃபங்க்ஷன்ஸ், தொழில் நிலைகளில் தங்களை நிறைப்படுத்திக் கொள்ள முடியும். இதை நாங்கள் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்று சொல்வோம். உலகில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடநெறியாகவும், ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சர்வதேச ரீதியில் ஒரு சார்ட்டர்ட் குவாலிஃபிகேஷனாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இதனுடைய பரீட்சை கட்டமைப்பானது இதனுடைய நிலைகளில் தங்கியிருக்கின்றது. 3 நிலைகளை உள்ளடக்கியதாக இந்த ஏசிசிஏ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. முதலாவதாக நாலேஜ் லெவல், இரண்டாவதாக ஸ்கில்ஸ் லெவல், மூன்றாவதாக ப்ரொஃபஷனல் லெவல். அதாவது இந்த பாடநெறியானது 3 நிலைகளை கொண்டிருக்கின்றது. முதல் நிலையாக நாலேஜ் லெவல், இரண்டாவது நிலையாக ஸ்கில்ஸ் லெவல், மூன்றாவது நிலையாக ப்ரொஃபஷனல் லெவல். இந்த முதல் நிலையை பொறுத்த மட்டும் FA இது நிதி கணக்கீடாக இருக்கு, ஃபைனான்சியல் அக்கவுண்டிங். MA மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், இது முகாமை கணக்கீடாக இருக்கு. BT பிசினஸ் டெக்னாலஜி, இது வணிகம் அதே போன்று தொழில்நுட்பம் தொடர்பானதாக இருக்கு. இந்த 3 பரீட்சைகளையும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது 50 வினாக்களை உடைய, தலா 50 வினாக்களுடைய ஒரு பரீட்சையாக இருக்கும். ஒவ்வொரு வினாக்களுக்கும் 2 புள்ளிகள் வீதம், மொத்தம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த அனைத்து 50 வினாக்களும் MCQ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். 50 வினாக்கள், ஒவ்வொரு வினாக்களுக்கும் 2 புள்ளிகள், சில வினாக்களில் 2 புள்ளிகள் வீதமாக மொத்தம் 100 புள்ளிகள் வழங்கும். இந்த 3 பாடநெறியிலும், இந்த 3 பாடப்பரப்பிலும் சித்தி அடைவதற்கான அதிகுறைந்த புள்ளிகளாக 50 புள்ளிகள் காணப்படுகின்றது. 50 புள்ளிகளுக்கு மேல் பெறுகின்ற மாணவர்கள் சித்தி அடைந்த மாணவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அதுதான் இந்த நாலேஜ் லெவலுடைய எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். இரண்டாவது ஸ்கில்ஸ் லெவலை பொறுத்தவரையில் லோ, பிசினஸ் அண்ட் கார்ப்பரேட் லோ, நீதி, வணிக நீதி தொடர்பானது. அதே போன்று பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், அதே போன்று டாக்ஸ், அதே போன்று ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், அதே போன்று ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ், அதே போன்று ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த லோ MCQ வினாக்கள். இந்த லோ பரீட்சையை பொறுத்த மட்டில் பரீட்சைக்கான வினாக்கள் MCQ ஆகத்தான் அமைந்திருக்கு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் முதல் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் வரை காணப்படுகின்ற 5 பாடங்களும் செக்ஷன் A மற்றும் செக்ஷன் B மற்றும் செக்ஷன் C, இந்த 3 கட்டமைப்பில் வினாக்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ்,
ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் கணக்காய்வு தொடர்பான வினாக்கள் செக்ஷன் ஏ மற்றும் செக்ஷன் பியை கொண்டதாக அமைந்திருக்கு. ஏனைய பாடங்களை பொறுத்தவரையில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி என்று உங்களுடைய வினாத்தால் 3ஆக கட்டமைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வினாத்தால் 3ஆக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் வினா மட்டும் செக்ஷன் ஏ மற்றும் செக்ஷன் பி ஆக கட்டமைக்கப்பட்டிருக்கும். மொத்தமாகவே 100 புள்ளிகள் வழங்கப்படும் இந்த வினாக்களுக்கு. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அல்லது செக்ஷன் ஏ, செக்ஷன் பி இந்த கட்டமைப்பில் மொத்தமாக 100 புள்ளிகள் வழங்கப்படும். இதில் ஒரு மாணவன் சித்தியடைய வேண்டியமாக இருந்தால் 50 புள்ளிகளுக்கு மேல் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது ஸ்கில்ஸ் லெவல் 2வது நிலை தொடர்பான பரீட்சை கட்டமைப்பாக காணப்படும். ப்ரொஃபஷனல் லெவல் தொடர்பில் நாங்கள் பின்னர் உரையாடலாம். அடுத்து மிக முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இந்த பரீட்சையானது ACCA பரீட்சையானது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இதை நாங்கள் CBE என்று சொல்லுவோம். கணனி முறைப்படுத்தப்பட்ட ஒரு பரீட்சையாக இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இங்கு பரீட்சைகள் அனைத்துமே கணனியினூடாகவே நடைபெறும். ஆகவே இந்த பரீட்சை தொடர்பில் நாங்கள் கருத்தில் கொள்ளுகின்ற பொழுது வளமையான எங்களுடைய பரீட்சையிலிருந்து இது சற்று மாறுபட்ட ஒரு பரீட்சையாக இருக்கும். இது தொடர்பான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ கணனி முறைப்படுத்தப்பட்ட இந்த பரீட்சையானது சாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய பாடசாலை பரீட்சை, அதே போன்று ஏனைய பல்கலைக்கழக ரீதியான பரீட்சைகளை போன்றே ஒரு திட்டமிட்ட தினத்தில் இந்த பரீட்சையானது நடத்தப்படும். ஆனால் மாணவர்கள் அனைவரும் எக்ஸாம் சென்டர்ஸில் கம்ப்யூட்டர்ஸில் தான், அதாவது கணனியில் தான் இந்த பரீட்சைகளை செய்ய போகின்றார்கள். ஆகவே எழுதுதல் என்பதை காட்டிலும் டைப்பிங் என்பது மிக முக்கியமாக இருக்கும். அது இங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆகவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டைப்பிங் என்பது மிக முக்கியம். ஸோ டைப்பிங் ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டியது மாணவர்களின் கடமை. அதனூடாக சிறப்பாக செயல்படக்கூடியதாக இருக்கும் இந்த பரீட்சைகளில். மேலும் ப்ரொஃபஷனல் லெவலை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இறுதியான லெவலை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பரீட்சையும் அந்த பாடநெறியை பொறுத்தவரையில் கோர் சப்ஜெக்ட்ஸ், ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். கோர் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்வதாக இருந்தால் கட்டாயம் மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டிய பாடநெறி SBR ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் என்ற பாடம், அதே போன்று SBL ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் லீடர் என்ற பாடம். இந்த 2 பாடங்களும் கட்டாயமாக மாணவர்களால் தெரிவு செய்யப்பட வேண்டிய பாடங்கள். அதே போன்று ஆப்ஷனல் பாடங்களாக ATX அட்வான்ஸ் டாக்ஸேஷன், APM அட்வான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், AFM அட்வான்ஸ் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் AAA அட்வான்ஸ் ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ். இந்த 4 பாடநெறிகளும் ஆப்ஷனல், தெரிவுக்குட்பட்ட பாடநெறி. இந்த தெரிவுக்குட்பட்ட பாடநெறியில் மாணவர்கள் இந்த 4ல் ஏதாவது 2 பாடங்களை தெரிவு செய்யலாம். 4ல் ஏதாவது 2 பாடங்களை தெரிவு செய்யலாம். இந்த பாடப்பரப்புக்குரிய பரீட்சையானது எவ்வாறு அமைந்திருக்கும் என்றால், Question 1 செக்ஷன் A Question 1 முதலாவது வினா 50 புள்ளிகளுக்கான வினாவாக இருக்கும். Question 2 Question 3 மேலும் 2 வினாக்கள் இருக்கும். ஒவ்வொரு வினாக்களும் 25 புள்ளி வீதம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ 50 புள்ளிக்கான முதலாவது வினா, 25 புள்ளிகள் தொடர்பிலான 2 வினாக்கள், மொத்தமாக 100 புள்ளிகளுக்கான வினாக்களாக அமைந்திருக்கும். ஆகவே மாணவர்கள் கோர் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த SBR SBL மற்றும் ஏதாவது 2 சப்ஜெக்ட் உட்பட மொத்தமாக 4 பாடங்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அதற்குரிய வினாக்களும் இந்த அமைப்பில் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கும். அதுக்குரிய விடைகளையும் மாணவர்கள் இவ்வாறு தான் டைப் பண்ண வேண்டி வரும். அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாகத்தான் இருந்திருக்கும். கணனிமயப்படுத்தப்பட்ட ஒரு பரீட்சையாகத்தான் அதுவும் காணப்படும். கணனிமயப்படுத்தப்பட்ட ஒரு பரீட்சையாகத்தான் அதுவும் காணப்படும். இதுதான் ஒரு ACCA, அதாவது தொழில்முனை கல்வியுடைய ACCA அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைடு அக்கவுண்ட்ஸ் ப்ரோக்ராமுடைய மாணவர்களுடைய பரீட்சை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது, பரீட்சை வினாத்தாள்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, அதன் மினிமம், அதாவது மிக குறைந்த புள்ளிகள் எவ்வாறு நாங்கள் அதனை கட்டமைத்திருக்கிறார்கள், அது தொடர்பான விளக்கத்தை தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்த்தோம். மேலும் இது தொடர்பான காணொலிகள், இந்த
தொழில்முனை கல்வி தொடர்பான பாடநெறி தொடர்பான காணொலிகளுக்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.